காலை நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள். நான் டாக்டர் கவிதா ரமேஷ், காரைக்குடியில் கவிதா நர்சிங் ஹோம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். நான் மருத்துவர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசுல எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து சப் ரிஜிஸ்ட்ராராக இருந்தாங்க, எங்கள் அம்மா வந்து பிஎஸ்என்எல்ல டெலிஃபோன் சூப்பர்வைசராக இருந்தாங்க. அவங்க வந்து என்னை சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போதே, நான் என் தம்பி என் தங்கச்சி நாங்கள் 3 பேரும் இருக்கும்போது அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து என்னன்னா, ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ வந்து அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் எங்களோட ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் தான் மேஜர் போர்ஷன் ஆஃப் த சேலரி வந்து அவங்களுக்கு போணுச்சு. ஆனாலும் வந்து அவங்க தேர் வெரி பர்டிகுலர் தட் இந்த எஜுகேஷன் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. நான் வந்து என்னோட இளங்கலை படிப்பை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்ற காலேஜில் வந்து முடித்தேன். தென் வந்து என்னோட எம்டி அதாவது மேற்படிப்பு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் முடித்தேன். அப்போ வந்து எனக்கு திருமணமான போது வந்து நானும் என் கணவரும் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் தான் இந்த ப்ராக்டிஸ் இந்த காரைக்குடியில் ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு செட்டப்லேயே வந்து எங்களுக்கு பெருசாக ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன செட்டப்லேயே வந்து நாங்கள் பண்ண ஒரு ஜென்யூன் ப்ராக்டிஸை நம்பி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. அப்போ வந்து when we do our work sincerely, அப்போ வந்து நிறைய இந்த வசதி இல்லைனாலும் கூட நிறைய ஓபி வருவாங்க, நிறைய பேத்துக்குவாங்க. அப்படி ஒரு மக்களோட ஒரு ஒரு தேவையை பார்க்கும்போது நம்ம வந்து இதில் இன்னும் புதுசாக என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு, நார்மலாக பிரசவம் பார்க்கறது மட்டும் போதுமா, அடுத்து நம்ம என்ன இதில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்ச போது, அப்போ வந்து ஒரு கருத்தரிப்பு மையம்ன்றது வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அரௌண்ட் ஒரு சரௌண்டிங்ல எங்கேயுமே இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து அதை கொண்டு வரது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு மெஷினரி ஆகட்டும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இம்போர்ட்டடு, எல்லாமே வந்து அந்த டெம்பரேச்சர் மாறாமல் கொண்டு வரணும். ஒரு ரிப்பேர்னா கூட வந்து பாம்பேலேருந்து வந்து சர்வீஸ் பர்சன் வருவாங்க, அவங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜ், அது மாதிரி காஸ்ட் வைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வந்து ஒரு மற்றவங்க செய்யாத ஒன்றை வந்து நம்ம புதுசாக செஞ்சு அதில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட எய்மாக இருந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஒரு 20 years பேக். அப்போ வந்து கருத்தரிப்பு மையன்றது பெரிய நகரங்களான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஊரில் தான் இருந்தது. அப்போ பேஷண்ட்ஸ் போய் அங்கே வந்து மாத கணக்கில் தங்கி அதுக்கான செலவு பண்ணி அதை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தையோட திரும்பி வர்றதுக்கு நிறைய பணத்தையும் இழந்தாங்க, ஒரு உடல்நிலையை இழந்து போனாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம இங்கே கொண்டு வரும்போது இங்கே இருக்க பீப்புளுக்கு நம்மளால ஈஸியாக சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட நாலேஜ் எப்படி நாங்கள் உயர்த்திக்கிறது அப்படின்னு பல்வேறு இடத்துல வந்து தேடணும். அப்போ வந்து ஒரு அதுக்கான படிப்பு நம்ம எங்கே கரெக்டாக படிச்சுக்கிறது, நம்மளோட அறிவு அது சார்ந்த அறிவை வந்து நம்ம எப்படி உயர்த்திக்கிறது, அதில் நம்ம எப்படி எக்ஸல் ஆகிறது, நம்ம ஆரம்பிச்சா மட்டும் பார்த்தாது, we have to give the result consistently so that வந்து சக்ஸஸ் ரேட்டுன்றது இது முக்கியம். நம்மளை நம்பி மக்கள் வந்து பணத்தை கொடுக்குறாங்க, அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதனால இதை எப்படி நம்ம ரொம்ப ஒரு இது வந்து ஐவிஎஃப்ன்றது ஒரு கிளாஸ் கட்டிங் மாதிரி, அது வந்து கட் பண்ணும்போது வெரி ஷார்ப், கொஞ்சம் பிசுறு அடிச்சா கூட வந்து அது உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரிசைஸாக பண்ணும்போது வேற கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நம்ம இதில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இதில் தொடர்ந்து வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து முழு காரணம் வந்து என்னோட கணவர் தான். அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன், அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்டு, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், ஒரு ஆஸ் அ லேடி டாக்டராக வந்து ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் வந்து நம்மளால இந்த அளவுக்கு உயரவே முடியாதுன்றதுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்து இந்த கல்வியை தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா ஒருத்தருக்கு பணமாக கொடுத்தாலோ அல்லது ஒரு அன்னதானமாக செஞ்சாலோ வேற பொருளுதவியை செஞ்சாலோ அது வந்து நிலைச்சு நிற்காதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். ஏன்னா ஒரு கல்வியால தான் வந்து ஒரு சமுதாயத்தையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றதுல நாங்கள் பெருசாக நம்பணும். அதனால ஒவ்வொரு வருஷமுமே ஒரு 100 ஏழை எளிய மாணவர்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் அவங்களோட உயர்கல்விக்கான ஒரு செலவு வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு கடந்த 5 years வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறதுல வந்து எங்களால் முடிஞ்சதை அதை செய்யறதுல நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.